அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 24/7 என்கிற ஊடகம் அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஒரு மேடையில் நிறுத்தி தாவேகா, நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுக போன்ற கட்சி வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு விவாதத்தை முன்னெடுப்பாங்க. அந்த விவாதத்தை மக்களுக்கு முன்னாடி நடத்துவாங்க. அதை மக்கள் மன்றம் அப்படின்னு சொன்னால் கூட தகும். இதை கடந்த ஒரு மாத காலமாக நியூஸ் 24/7 தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம். மக்கள்கிட்ட எல்லா வேட்பாளரையும், போட்டி போடக்கூடிய அனைத்து வேட்பாளரையும் நிற்க வச்சு நீங்கள் இந்த தொகுதிக்கு வந்தால் என்ன செய்வீங்க, இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க செய்யாமல் விட்டதை நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை இந்த நியூஸ் 24/7 ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பை தான் சிவகங்கையை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 3 கட்சிக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லிடுறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய சேங்கை மாறன் அப்படிங்கிற நபருக்கு இவருக்கு திருமண மண்டபம் இருக்குது, இவர் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாரு. அஜித்குமார் அவர்களுடைய அந்த இறப்பில் பஞ்சாயத்து பண்ண வந்தவர் தான் இந்த சேங்கை மாறன். அந்த குடும்பத்துக்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி இவ்வளோ கொடுக்குறோம் அவ்வளோ கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அதை பிரச்சனையை பெருசாக விடாமல் அஜித்குமார் மேட்டரை அப்படியே இழுத்து மூடிடலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணவர் தான் இந்த சேங்கை மாறன் அப்படின்னு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இந்த சேங்கை மாறனுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அங்கே ஊப்பிகள் ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க. இடும்பாவனம் கார்த்தியை ஏதாவது ஒன்று பண்ணிடணும், நாம் தமிழர் கட்சிக்காரன் எவன் கையில் சிக்கிறானா அவனையெல்லாம் ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு வந்த இந்த திராவிட ஊப்பிகள் இடும்பாவனம் கார்த்தியை கொச்சையாக பச்சையாக வாயில் வரக்கூடிய கேவலமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி திட்டி, நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் வாடா, இங்கேருந்து நீ உயிரோட போயிடுவியா அப்படின்னு கேவலமான வார்த்தைகளை பேசி கொலை மிரட்டல் விடுத்தது மட்டும் இல்லாமல் இடும்பாவனம் கார்த்தியை தாக்கணும்னு குறி வச்சு கையில் யூஸ் பண்ணுவாங்கள்ல மைக்கு, அந்த மைக்கை எடுத்து ஓங்கி குறி பார்த்து எரிஞ்சிருக்காங்க. ஆனால் அது இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் மேலே படாமல் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாருல அந்த நெறியாளர், அவரோட தலையில் அடித்து ரத்தம் ஊற்றுன்னு ஊற்றுது. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கதவை திறந்து எங்கே ரத்தம் வருது பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. தலையிலேருந்து ஊற்றிக்கிட்டு இருக்குங்க ரத்தம். என்னடா ஒரு நெறியாளர்ரா, ஒரு படித்தவர்ரா. ஹலோ கழுத்து இந்த சட்டு சேட்டு எல்லாமே இருந்துச்சு பாருங்க. எப்படா ஈவரக்கமே இல்லாமல் இப்படி ஒரு ரவுடித்தனத்தை உங்களால் இறங்கி செய்ய முடியுது? சேங்கை மாறன் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சொல்லி தடுத்து நிறுத்துங்க, இங்கே நிலைமை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு, கலவரத்தை நோக்கி இது போயிட்டு இருக்குங்க, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, என்கிட்ட கதறி என்னடா பிரயோஜனம்? இதை பிளான் போட்டு இது நடக்கணும், உங்களை எல்லாரையும் வெளுக்கணும் அப்படின்னு பிளான் போட்டதே நான் தானடா. அப்போ அவங்க அடுக்கிறத நான் எப்படா தடுப்பேன் அப்படின்னு சேங்கை மாறன் அமைதியாக இருந்திருக்காரு. அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. சுச்சுவேஷன் பயங்கரமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு. இந்த திமுக ஊப்பிங்க சேர்களை போட்டு உடைக்க, வண்டியை போட்டு உடைக்க, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை போட்டு அடிக்க அப்படின்னு பல இடங்களில் அத்துமீறி எல்லை மீறி செயல்பட்டுருக்காங்க. இதில் நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர் ஒருத்தருக்கு அடிபட்டு அவரும் மருத்துவமனையில் இருக்கார். இதில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி அவர்களை பேசி முடிக்க கூட விடலை. ஒரு ரவுண்டு கூட முடியலை. ஒரு ரவுண்டு முடிகிறதுக்குள்ளேயே அங்கே மிகப்பெரிய அளவில் திமுக கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்ன? இடும்பாவனம் கார்த்தி ஒரு ரவுண்டு விட்டாலே நம்மளை ஒன்றுக்கு போகிற அளவுக்கு அடிப்பான். அவனை 2-3 ரவுண்டு விட்டுட்டோம்னா மோஷன் போகிற வரைக்கும் அடிப்பான். அது அளவுக்கு நம்மளால் அடிதாங்க முடியாது. அதனால் உடனே ஆட்டையை கலைக்கணும். ஆட்டையை கலைக்கணும்னா என்ன பண்ணணும்? சேரை அடித்து தூக்கி போட்டு உடைக்கணும்.
அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய மேடையை அடித்து உடைக்கணும். கொஞ்சம் கூட இங்கீதம் நாகரீகம் எதுவும் கிடையாது. ஊர் உலகம் பார்க்கும். ஒரு நியூஸ் சேனலோட நெறியாளரை நம்ம வந்து மைக் எடுத்து அடிக்கிறோம் அப்படின்னா அந்த நியூஸ் சேனலில் காரி துப்புவான் நம்மளை. திமுகனாலே ரவுடி கட்சி அப்படின்னு நம்ம மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை நம்ம நிரூபிக்கிற மாதிரி இந்த இடத்துல கலவரத்தை தூண்டி விட்டு நாம் தமிழர் கட்சிக்காரனை அடித்து மண்டையை உடைக்கிறோம், மைக் எடுத்து அடிக்கிறோம் நெறியாளரை. இப்படிலாம் நம்ம பண்ணுறது வெளியில் தப்பாக போகுமே, நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட அதிருப்தி நிலவுமே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீங்கள் வந்து முதல் ரவுண்டுலேயே இந்த நிகழ்ச்சியை நிறுத்தணும். இந்த இடும்பாவன கார்த்தின்னு ஒருத்தன் பேசி முடிச்சிட்டான்னா நம்மளுக்கு ஒட்டு மொத்தமாக பாட கட்டிட்டு போயிடுவான். அதனால் அவனை பேச விடாமல் பண்ணி அவனை ஏதாவது ஒன்று பண்ணி டார்கெட் வந்து இடும்பாவன கார்த்தி தான். இடும்பாவன கார்த்தியை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தான் அவனுங்க இறங்கி வேலை செஞ்சு பிளான் போட்டு வந்தானுங்க. என்ன அங்கே வச்ச குறி அந்த நெறியாளர் ராஜேஷ் அவர்களோட தலையில் அடித்து தலை மண்டை உடஞ்சி போய் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்காரு. இதனை அடுத்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அங்கே வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து வழக்கம் போல் சொல்கிற டயலாக் தான். நாங்கள் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம், அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவோம், அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சாலை மறியல் பண்ணி கொண்டு இருந்த நாம் தமிழர் கட்சி தம்பிக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இதை இன்னும் பெரிய பிரச்சனையை ஆக்காதீங்கன்னு சொல்லி காவல்துறை வந்து கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த சாலை மறியல் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி கையை விட்டுட்டு அடுத்த கட்டமாக இடும்பாவன கார்த்திக் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார், ஒருத்தெல்லாம் கூப்பிட்டு இடும்பாவன கார்த்திய, டேய் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு இருக்கான், டேய் போட வாட இங்கே தாண்டா இருப்பேன் என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி இடும்பாவன கார்த்திக் வந்து வேற லெவலில் பதிலெலாம் கொடுத்துருக்குறாப்புல. இப்போது நம்ம அந்த ஊப்பிகளை பார்த்து கேட்கணுங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இடும்பாவன கார்த்தி மொதல் ரவுண்டில் உங்கள் மேலே வந்து ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறாரு, அது அவதூறு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு நீ சொல்கிறேன்னா அந்த விமர்சனத்துக்கு அடுத்த ரவுண்டே எதிர்கருத்து வையே. தம்பி இடும்பாவன கார்த்தி என்னை பற்றி தெரியாமல் பேசுகிறாரு, புரியாமல் பேசுகிறாரு, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து தூண்டி விட்டு அவர் அப்படி பேச வைக்கிறாங்க, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை, இங்கே இருக்கிற என்னுடைய மக்கள்கிட்டே கேட்டு பாருங்க இந்த சேங்கை மாறன் யார் அப்படிங்கிறத மக்கள் சொல்லுவாங்க, அதனால் இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை ஆயிடாது அப்படின்னு அதே மேடையில் நின்று வைக்கக்கூடிய கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறது தானே நாகரிகம். அதை விட்டுட்டு ரவுடித்தனத்தை கையில் எடுப்பேன், நாங்கள் வந்து அடிதடியை கையில் எடுப்போம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ இடும்பாவனம் கார்த்தி இந்த திமுகவை சேர்ந்த சேங்கை மாறனுக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? ஓம் பேரில் மணமகிழ் மன்றம் இருக்குது, பார் வச்சிருக்கிற, இல்லீகலாக நீ வந்து கனிம வளத்தை கொள்ளையடிக்கிற, உனக்கு கல்யாண மண்டபம் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சேங்கை மாறனுக்கு எதிராக இடும்பாவனம் கார்த்தி வைக்கிறார். ஒருவேளை அது பொய்யா இருக்குது, இடும்பாவனம் கார்த்தி அவதூறு பரப்புறாரு, அது வந்து ஒரு பொய் அப்படின்னா காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, தாராளமாக நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், போலீஸ் எல்லாம் எந்திரிச்சு நின்று உட்காருங்க சார், என்ன சார் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டு கம்ப்ளைண்ட்டை வாங்கி இமீடியட்டாக உடனடியாக எந்த விதமான தாமதமும் இல்லாமல் காவல்துறை தன் கடமையை செய்யும். ஏன்னா நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, உடனடியாக ஆக்ஷன் அப்படிங்கிறது இடும்பாவன கார்த்திக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இடும்பாவன கார்த்தி அவர்களை வந்து பேச விடாமல் தடுக்கிறது, மைக்கை எடுத்து அடித்து மண்டையை உடைக்கிறது, நாம் தமிழர் கட்சி தம்பிகளை அடித்து அவங்க மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகி இப்போ வந்து அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது அப்படின்னு உங்களோட கிரைம் ரேட்டுங்கிறது கூடிக்கிட்டே இருக்குது மிஸ்டர் ஊப்பிகளே. இதை தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளை தாக்குனது கூட அது அரசியல் ரீதியான தாக்குதல், அரசியல்னா அப்படி இப்படி தான்ப்பா இருக்கும், நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் மோதல்ன்ற கடந்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு நெறியாளர் தாக்கப்பட்டிருக்காரு, ஒரு நெறியாளரை நீங்கள் மைக்கை கொண்டு அடிச்சிருக்கீங்கன்னா அது பொதுமக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை.
திமுக ஊப்பிகள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் நியூஸ் 24/7 நெறியாளருக்கு எதிராகவும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது வன்மையாக கண்டனத்துக்குரியது. நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அதே போல் நியூஸ் 24/7 நெறியாளர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவங்க 2 பேரும் மிக விரைவில் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் உங்களுடைய கண்டனங்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காணொலியை ஒவ்வொரு திமுக ஊப்பியுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.